அதாவது மனித உடலோடு நாகத்தலையும் நாக உடலோடு மனித தலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் வந்து செதுக்கியிருப்பாங்க. பீடம், அந்த பீடத்துலையும் சரி, அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் தூண் இருக்கு பாருங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய செதுக்கியிருப்பாங்க. இதுலேருந்து பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதரோடு பார்த்தீங்கன்னா நாகங்கள் அந்த அளவுக்கு ஒன்றி பிணைஞ்சு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதே மாதிரி இந்த நீர்நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த நாகங்கள் தான் பாதுகாக்குது. அதாவது ஆறுலாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து ஊருக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மரத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆறுகளோ குளமோ இருக்கிற மரத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாகம் பின்னிட்டு இருக்க மாதிரி சிலைகளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது விவசாயத்தை பாதுகாக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நாகங்கள் தான். அதே மாதிரி அந்த காலத்து புராணங்களில் பார்த்தீங்கன்னா நாகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. தக்ஷகன் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பண்ணுற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்டனையை அவர் கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. தக்ஷகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தக்ஷன்றது வந்து ஒரு பாம்பு. அதை என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து, ஒரு பரிஷித்துன்ற அரசர் வந்து, அதாவது நிறைய அமைச்சு அந்த சித்தர்கள்லாம் வந்து தியானம் பண்ணும்போது அவங்க மேலே வந்து இந்த பாம்பை தூக்கி தூக்கி போடுறது, அதாவது செத்த பாம்பை தூக்கி போட்டு அவங்களுடைய தவத்தை கலைக்கிறது, பாம்பு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு நிறைய அட்டுழியங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அந்த பரிஷித்துன்ற அரசர். அப்போ வந்து தக்ஷகன் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு சாபம் விட்டுருக்காரு, நீ என்னால் தான் நீ சாவன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, இவர் பயந்துக்கிட்டு ஒரு கடல் நடுவில் பாம்பே வராத இடத்துல போயிட்டு அவர் வந்து ஒரு இடம் அமைச்சு அங்கே இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, தக்ஷகன் வந்து அதாவது ஒரு ஆப்பிள் உள்ள அவர் போய் மறைஞ்சிட்டு இருக்காரு. ஆப்பிளை இவர் கட் பண்ணி சாப்பிட்லான்னு எடுக்கும்போது அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புழு இருந்திருக்கு. அந்த புழு பார்த்தீங்கன்னா பாம்பா மாறி அந்த பரிஷித் என்ற அரசரை வந்து கொன்றிருக்கு. அப்போ தக்ஷகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது மூலயமா மக்களுக்கு என்ன உணர்த்த வராருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு எங்கே போய் மறைஞ்சாலும் நம்மளுடைய பாவங்களுக்கான பலன்கள், அதாவது அதுக்கான தப்புக்கான தண்டனை வந்து எங்கே மறைஞ்சிருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதை வந்து இந்த ஒரு கதை மூலமாக நமக்கு உணர்த்துறாங்க. அதாவது நம்ம பண்ணுற தப்புக்கள், நம்ம பண்ணுற கர்மாக்களுக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிங்களான்ற ஒரு பாம்பு இருக்குது. பிங்களான்ற பாம்பு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த புதையிலெல்லாம் பாதுகாப்பாங்க. அதாவது எங்கெல்லாம் புதையில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிங்களான்ற பாம்பு வந்து இருந்து அந்த புதையில பாதுகாத்து யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பாம்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், 1000 தலை கொண்ட பாம்பு. அதாவது பெருமாளுடைய படுக்கையாக இருக்கிறது ஆதிசேஷன் தான். ஆதிசேஷன்னாவே உங்களுக்கே தெரியும், அதாவது பெருமாளுக்கு வந்து பரசுராமராக வந்து பிறந்தார். அந்த மாதிரி நிறைய ஆதிசேஷன் பாம்பு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மக்களுக்கு வந்து, அதாவது பெருமாளுக்குலேருந்து எல்லா தெய்வங்களுக்கும் துணையாக இருக்கிறது இந்த ஆதிசேஷன் பாம்பு தான் துணையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மானசா, அவங்க வந்து இந்த பாம்பு கடியிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. அதாவது எல்லாரையுமே வந்து பாம்பு தீண்டாது. அதாவது அந்த தீண்டி இறக்கணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் பாம்பு தீண்டும். சும்மா எல்லாரையும் கடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பாம்பு கடியிலேருந்து காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா இந்த மானசா தான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாசுகி, அதாவது மானசாவுடைய அக்கா அவங்க. வாசுகி நாகம் பார்த்திங்கன்னா, அதாவது எல்லா பெண் நாகங்களுக்கும் தலைவியாக அவங்க விளங்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வந்து ஊர்நிலையில் வந்து மழை வரத்துக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வாசுகி நாகம் வந்து துணையாக நிற்கிறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா, இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் கடவுளே எடுத்துக்கோங்களேன், பெருமாள் கிட்ட பாம்பு இருக்குது, சிவபெருமான் கிட்ட பாம்பு இருக்குது, எந்த தெய்வத்துக்கிட்டேயும் எடுத்தாலுமே பாம்பு இருக்க தான் செய்யுது. அம்மன் தெய்வங்க எல்லாருமே வந்து பாம்பு வடிவில் தான் காட்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் பாம்பு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கோயில் போகிறீங்க, புத்தில் பால் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தில் பால் ஊற்றும் போது எல்லாருமே வந்து புத்துள்ள ஊற்றலாமா, இல்லை வெளியில் வந்து ஏதாவது இந்த கொட்டாங்குச்சியில் வைக்கலாமா, இல்லை பவுலில் வைக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு புத்துக்கு போகிறீங்க, பால் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு பவுல் எடுத்து அதில் பால் ஊற்றி வைக்கலாம். ஆனால் அது வெளியில் இருக்கிற ஜீவராசிகள் தான் குடிச்சிட்டு போகும். நீங்கள் உள்ளே ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாகத்து மேலே படும். உள்ளே இருக்கிற இந்த எறும்புகள் அது இதுன்னு எல்லாமே அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாம்பு தான் புத்த கட்டுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கரையான் தான் புத்து கட்டும். அதில் வந்து அடங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு. அதாவது நீரோட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த கரையான் வந்து புத்து கட்டும்.
அதனால தான் விவசாயிகள் வந்து புத்து கட்டின இடத்து பக்கத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீர்வளம் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சு அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மக்களுக்கும் வந்து ஒரு நண்பனாக பார்த்தீங்கன்னா இந்த நாகம் இருந்துட்டு இருக்கு. விவசாயத்தை பாதுகாக்கிறதே பார்த்தீங்கன்னா நாகங்கள் தான். அதுக்காக ஒரு விழாவே கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாகங்களுடைய பெருமையை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது எல்லா விதத்துலேயும் நாகங்கள் தொடர்பு கொண்டு தான் இருக்கு. இப்போ நாகத்தம்மன் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காகவே, அதாவது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டே உருவெடுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்யணும். இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்து அன்னைக்கு இந்த நாகத்தம்மன் மேலே வைக்கிற அந்த புத்து மேலே வந்து ஒரு பாலை வச்சுட்டு இல்லை ஒரு எலுமிச்சப்பழம் வச்சுட்டு குடிச்சாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சப்பழத்தை புத்து மேலே வச்சு அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்திகள் துராத்மாக்கள் எது இருந்தாலுமே வெளியில் போயிடும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து ஒரு மூட்டை கட்டி வச்சு தெய்வமாக நினச்சி வழிபட்டாங்கன்னா அந்த தெய்வம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே அவங்கள பாதுகாக்கும். அது மாதிரி நாகாத்தம்மனை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி சக்தி படைச்சவங்க உலக மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாக வடிவம் எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது உங்களுக்கு வேதங்கள் வந்து 4ன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அதில் வந்து ரிக் வேதத்துலேயும் சாம வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாகங்களை பற்றின குறிப்புகள் இல்லை. ஆனால் எஜுர் வேதத்துலேயும் அதர்வன வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாகங்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. எஜுர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாகங்களை வந்து தெய்வ நிலையோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அதர்வன வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாயும் பரகாய சித்தாந்தம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க உடம்புல இருந்து நாகத்து உடம்புள்ள அவங்க போயிட்டு, அதாவது அவங்க இந்த தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புத்து உள்ள நாக வடிவம் எடுத்து உள்ளே போயிட்டு தியானம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாகங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பாம்பு அடிச்சிட்டா பாம்பு பழி வாங்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அது பழி வாங்கிறதுக்காக அது அவங்கள துரத்தலை. அதாவது தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும்ன்றது மக்களுக்கு தெரியணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படி இல்லைன்னா நிறைய அட்டுழியங்கள் அநியாயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற தப்புக்கு தெய்வம் நின்று கொள்ளுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னாங்க. நாகத்தனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, நிறைய கல்யாணம் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தை வந்து ஒரு 9 சுற்றிட்டு அந்த புத்து மேலே ஒரு கயிறு வச்சுட்டு கையில் கட்டிக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வரன் அமையும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தை இல்லாதவங்க புத்து சுற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முழு மனசோடு நினச்சி அந்த நாகாத்தம்மனை நினச்சி நீங்கள் வேண்டும் போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.